தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் விதிமுறையை மீறி யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதாக விஜய் மீது புகார். தேர்தல் ஆணைய விதிமுறையை மீறி விஜய் செயல்படுவதாகவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்பவரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. துபாயிலிருந்து சென்னை திரும்பிய நிலையில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடப்பதாக தகவல். மதுரை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதி தூக்கிட்டு தற்கொலை. கரிமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னையில் ரவுடியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் ஓட வெட்டி கொலை. மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ரவுடிக்கு போலீசார் வலை. திருத்தணி அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் தூய்மை பணியாளர்கள். மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையால் அரங்கேறும் அவலம். கிருஷ்ணகிரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமன் உயிரிழப்பு. விஷமருந்தி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். வேலூர் குடியாத்தம் அருகே போலி மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற இளம்பெண் உயிரிழப்பு. ஆங்கில மருத்துவம் படிக்காமல் வைத்தியம் பார்த்த போலி பெண் மருத்துவரை சிறையில் அடைத்த போலீசார். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே கருக்கலைப்பில் ஈடுபட்ட பெண் அதிரடியாக கைது. பாலினம் கண்டறிந்து சொல்பவர்கள் மீது குண்டாஸ் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர் உத்தரவு. வாணியம்பாடியில் கோயில் திருவிழாவில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். 20 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. கோவை தடாகம் பகுதியில் செங்கல் சூளைகள் இயங்க தடை. விதிமீறல்களை சுட்டிக்காட்டி தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. சத்தியமங்கலத்தில் புதியதாக கட்டப்பட்ட காய்கறி சந்தை வளாகத்திற்கு செல்ல வியாபாரிகள் எதிர்ப்பு. பழைய சந்தை சீல் வைக்கப்பட்டதால் காய்கறிகளை சாலையில் கொட்டி போராட்டம். ராமநாதபுரத்தில் ஊதியம் வழங்காத கீழக்கரை நகராட்சியை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டம். குப்பைகள் தேங்குவதால் நோய் தொற்று பரவும் அபாயம். வெம்பக்கோட்டை அகழாய்வில் காலை உருவம் பதிக்கப்பட்ட சூது பவளமணி கண்டெடுப்பு. ரோம் நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கருத்து. சங்கரன் கோவில் சங்கர நாராயணசாமி கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. 16 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். நிலவில் சந்திரயான் 3 கால் பதித்து ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாட்டம். விஞ்ஞானிகளை போற்றி தேசத்தின் சாதனைகளை நினைவுகூர்வோம் என பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அமெரிக்க ராணுவ அமைச்சரின் அழைப்பை ஏற்று இன்று பயணம்.
ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஸுக்கு உண்மை கண்டறியும் சோதனை. மருத்துவ மாணவி கொலை வழக்கில் நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து 4 மருத்துவர்களுக்கு இன்று பாலிகிராப் சோதனை நடத்த திட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. டைமண்ட் லீக் தடகள போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. 89.49 மீட்டர் ஈட்டி எறிந்து வெள்ளிப் பதக்கத்தை வென்று அசத்தல்.